ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே சமையல் ஒரு விலாகாக பார்க்கலாமா? நான் ஸ்டவ்வில் 2 ஸ்டவ்லையும் நான் பாத்திரம் வச்சுருக்கேன். ஒன்றில் குக்கரு, ஒன்றில் கடாய், 2லேயுமே கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒன்றில் நான் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு பிசைஞ்சிருக்க பன்னீரை வறுத்துக்கிறேன். இன்னொரு பேனில் குக்கரில் சீரகமும் பிரிஞ்சி இலை, வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த பக்கம் சைட் பை சைடு நான் பன்னீரையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கிளாஸி மாதிரி இருந்தால் போதும். வதங்கின உடனே நான் ஒரு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நான் 1 டம்ளர் தான் செய்கிறேன், அந்த அளவுக்கானது தான் இது. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அது கூடவே 1 டம்ளர் நான் அரிசி போடுறதுனால 2 டம்ளர் தேங்காய் பால் போட்டு சேர்த்து நான் வேக விட போகிறேன். இந்த சைடு நான் ஒரு செட்டு பன்னீரை வதக்கி எடுத்துகிட்டு திரும்ப 1 செட்டு போடுறேன். இப்போ இதில் தேங்காய் பால் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது கொஞ்சம் கொதித்து வந்த உடனே பாசுமதி அரிசி சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு மூடி விட போகிறோம். இந்த பக்கம் பன்னீர்லாம் வறுத்து எடுத்துகிட்டு அந்த எண்ணெயிலேயே வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மூடி நான் குக்கர் விசில் போட்டுட்டேன். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கின உடனே நான் வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றிக்கிறேன். இப்போது இது ஒரு விசில் வருது, ஒரு விசில் வந்தால் போதும், நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ இந்த சைடு நல்லா கொதி வந்த உடனே உப்பு, மிளகாத்தூள், சிக்கன் மசாலாத்தூள், ஜீரகத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வச்சுக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நான் வறுத்து எடுத்த பன்னீரை இதில் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விடுவோம். இப்போ குக்கர் ஒரு விசில் நான் இறக்கி வச்சுட்டேன். அடுத்து நான் இப்போது காலிஃப்ளவர் பட்டாணி குருமா செய்ய போகிறேன். அதுக்கு சின்ன குக்கர் ஒன்று வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் விட்டு காஞ்ச உடனே நம்மளோட கடுகு, உளுந்து, சீரகம் போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிறேன். அந்த சைடு சாதம் வடிக்கிறதுக்காக நான் உலை வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் இதுக்கு தேவையான குருமாவுக்கு தேவையான காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கின உடனே தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நிறைய நம்ம மசாலா இல்லை, வெறும் மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேங்காய், தக்காளி, சோம்பு அரைச்சி விழுத சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அது ஒரு விசில் விட்டுக்குவோம். உலை கொதித்து நான் இதில் அரிசி போட்டுட்டேன். இப்போது நம்ம இது ஒரு குக்கர் விசில் வந்துருச்சு, நம்ம இறக்கிட்டு காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்காக எண்ணெய் வச்சாச்சு. இப்போ நம்ம சாதம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா பொலன்னு உதிரியாக நல்லா வந்திருக்கு. ஒரு விசிலில் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே காலிஃப்ளவரை வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நம்மளோட குருமா ரெடி ஆகிடுச்சு. குருமா பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் போட்டு ரெடியாக இருக்குது. நம்ம அதில் கடைசியாக கொத்தமல்லி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இன்னையோட நம்ம சண்டே சமையல்